தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 4 முனை போட்டி தமிழ்நாட்டில் இருப்பதாகவே தான் நமக்கு தெரியுது. திமுக, அதிமுக, பாஜக, விஜய், சீமான். பல பேர் இந்த இடத்துல வந்து சீமானை வந்து கழட்டி விட்டு ஒரு 3 முனை போட்டிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவை செட் பண்ண விரும்புறாங்க. அதுக்கு என்ன அஜெண்டான்னு எனக்கும் இப்போ வரைக்கும் காரணம் புரியல. இப்போ 3 முனை போட்டியா 4 முனை போட்டியா, ஏன் சீமானை மட்டும் ஒதுக்குகிறார்கள் அப்படின்னு வருதுன்னா, சீமான் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கிற ஒரு அரசியலை கையில் எடுக்கவில்லை. விஜயோடைய பிரசன்ஸை நம்ம ஃபீல்ட்ல பார்க்க முடியல. செலக்டிவா தான் சில விஷயத்துக்கு வந்து அட்ரஸ் பண்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு விஜய் மேல இருக்கு. விஜய இன்னும் மக்கள் வந்து அரசியல்வாதியா பாக்குறாங்களாங்கிற சந்தேகம் எனக்கு பெருசா இருக்கு. வந்து எவ்வளவு சதவீதம் வாக்குகள் அப்படின்னு இன்னும் ப்ரூவ் பண்ணல. 25ங்கிறார் சார். 6 மாசம் அப்படின்னு அந்த மாதிரி 6 மாசம் அப்படி போனாருன்னா 10% அப்படியே தூக்கிட்டு வந்துருவாரு. அப்புறம் 35 ஆட்சியை பிடிச்சிருவாங்க போல இருக்கு. அப்படிதான் சொல்றாரு. விஜய் 2 பேரும் ஏமாத்துறாங்களா? ஜானவரி 2 பேரும் ஏமாத்துறாங்க. விஜய்க்கு எதுவும் தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சர் ஆகும் இப்படி ஏமாற்றி அவரை வச்சிருக்காங்க. போட்டோ எடுத்து கூட காசு விஜய் கூட. என்ன சார் சொல்றீங்க? முழு போட்டோ, தனி போட்டோ எடுத்தா ஒரு காசு, கும்பலா எடுத்தா ஒரு காசு. பெரியார் இப்படி காசு வாங்குவார் சார்? வந்து கட்சி வளர்ச்சி நிதிக்காக அவர் பயன்படுத்துவார். ரசிக மனப்பான்மையில் இருக்கிறவங்கள நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. இப்போ இவர்கள் சர்வே எடுக்கிறது மத்தெல்லாம் பார்க்கும் பொழுது தாவேகா உடைய பாதிப்பு திமுகவுக்கு பெருசா இருக்கு அப்படின்னு தெரிய வரும். ஓ, திமுக கோர் ஓட் பேங்க்ல விஜய் கை வைக்கிறாரா? கை வைக்கிறார். அதாவது மைனாரிட்டிஸ் ஓட்டுல, கிறிஸ்டின் ஓட்டுல கை வைக்கிறாரு, கோர் ஓட் பேங்க்ல கை வைக்கிறாரு. வாக்கு இருக்குல்ல, இவங்க வந்து 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை மூலியமாக பெண்கள் வாக்கு பெருமளவு வரணும்னு நம்புறாங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் ஒரு மேட்டராங்க. இன்னொன்னு, டெல்லி மற்றவங்கலாம் வந்து விஜய் எப்படியா கைக்குள்ள கொண்டு வந்துட்டா நல்லதுன்னு தான் பாத்தீங்கன்னா நயினாரு அடிக்கடி வந்து விஜய்க்கு பாசிட்டிவாக பேசிட்டு இருந்தாங்க. அது வந்து எப்படியாவது உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற முயற்சியில போகும்போது தான் திமுக உஷாராகும். விட்டால் அவங்க போயிட்டாங்கன்னா ஸ்வீப். விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ள உள்ளர போனா என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிடறாங்களா? ஆமாங்க, கிட்டத்தட்ட 200 சீட் அசால்ட் அடிப்பாங்க. நீங்க தனியா நில்லுங்க, தயவு செய்து போயிடாதீங்கன்ற பேச்சுவார்த்தை போய் அது ஒரு தனியா ஒரு செட்டப் போச்சு. திமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் விஜய் தனியா நிற்கிறாருங்கிற மாதிரி சொல்ல வரீங்களே நீங்க? ஆமாம், 100%. அந்த அழுத்தம் வேற மாதிரி அழுத்தம். ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு முத்தலீஃப் அழகுல்லா. வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் தன்னுடைய செயற்குழுல வந்து தனிச்சு போட்டி, அதுவும் என்னுடைய தலைமையில் தான் வந்து போட்டிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காரு. நாங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் சேர மாட்டோங்கிற ஒரு சிக்னல் வந்து வெளிப்படையாகவே கொடுத்துட்டாரு. இதன் காரணமாக ஒரு 4 முனை போட்டி தமிழ்நாட்டில் இருப்பதாகவே தான் நமக்கு தெரியுது. திமுக, அதிமுக, பாஜக, விஜய், சீமான். பல பேர் இந்த இடத்துல வந்து சீமானை வந்து கழட்டி விட்டு ஒரு 3 முனை போட்டிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவை செட் பண்ண விரும்புகிறாங்க. அதுக்கு என்ன அஜெண்டான்னு எனக்கும் இப்போ வரைக்கும் காரணம் புரியல. திமுக, அதிமுக 2 பேருமே வந்து களத்துக்கு போயிட்டாங்க. தமிழக முதல்வர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடுங்கிற வந்து கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம்ங்கிற ஒரு சூறாவளி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் வேற வந்து இன்னும் ஆகஸ்ட்ல வந்து மாநாடு, அடுத்த 3 மாதங்களில் நாங்களுமே இந்த மக்களை சந்திக்க போறோம்னு பருவமழையோட சேர்ந்து அவரும் வராரு. கிளம்பி எப்படி சார் இருக்கு 26 பொறுத்த வரைக்கும்? 4 முனை போட்டி, 3 முனை போட்டி, இந்த மாதிரி அஜெண்டா செட் பண்றது இன்னைக்கு ஏன் சீமானை புறக்கணிக்கிறாங்க? அது பல காரணங்கள் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் சொல்றாரு 2 முனை போட்டி தான் அப்படின்னு. அவர் விஜயே ஓரம் தள்ளிடுறார். ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசி மாதிரி எல்லாம் அப்படியே ஆச்சரியப்பட்டுருவான் திமுக. ஐயோ, என்ன இவர் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு. அதே மாதிரி ஒருத்தர் காணா போயிருந்தார், தமிழக அரசியல் தலைவரில் ஒருத்தர், முத்தரசன். நீங்கள் எங்கேயாவது அவர் அறிக்கையை சமீபத்தில் பார்த்தீங்களா? இல்லை அவரை எங்கேயாவது பார்த்தீங்களா? உடல்நல பிரச்சனையா? மனநல பிரச்சனை. இன்னைக்கு வெளியே வந்திருக்காரு. இன்னைக்கு ரயில் விபத்து நடந்தவுடனே மத்திய அரசுக்கு எதிரானதுன்னா அவர் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. அதனால் இந்த மாதிரி திமுக கூட்டணியில் மறைந்து வாழ்பவர்கள், ஒளிந்து வாழ்பவர்கள், அவ்வப்போது நிறம் மாறுபவர்கள், திடீர்னு கோவப்பட்டுட்டு மறுபடியும் அப்படியே இறங்கி அப்படியே அதுக்கு நேர் எதிராக பண்ணுறவங்க, இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் பார்க்குறோம். இப்போ 3 முனை போட்டியா 4 முனை போட்டியா, ஏன் சீமானை மட்டும் ஒதுக்குகிறார்கள் அப்படின்னு வருதுன்னா, சீமான் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கிற ஒரு அரசியலை கையில் எடுக்கவில்லை. அது கூட்டணிக்கு போகாம இருக்காரு. மிகப்பெரிய பலகீனம் என்னன்னா, அது அவரோட நிலைப்பாடுன்னு வச்சுக்கிட்டாலும், இப்போ என்ன போன்றோர் நான்லாம் சொல்றதுன்னா 8% வச்சிருக்கீங்க. 2-3% இல்லை 4% தொடுற மாதிரி நிலைமையில இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை. திமுக கூட்டணிக்குள்ள ஒரு 5% 6% வைத்திருக்கிற பாமகக்கு அவ்வளோ மரியாதை. 20 சீட்டுக்கு மேலே. அது 2 கட்சிகள் கிட்டையும் மரியாதை. காங்கிரஸ் 8 to 10 மரியாதையோ மரியாதை. அப்படியானால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் தனித்து நிற்கிறீங்க, 8% தனியாக ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கன்னா,
உங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கணும். அதுவும் இல்லாம கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் சரிசமமான வாக்கு விகிதம் சார். கிடைச்சிருக்கு. எல்லா தொகுதிகள்லயும் குறிப்பிட்ட ஓட்டு இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். பாமக எடுத்துட்டீங்கன்னா வட மாவட்டங்கள் தாண்டி தென் மாவட்டங்கள் ஒன்றுமே கிடையாது. பிரசன்ஸே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் எடுத்தீங்கன்னா அங்கே வந்து வேற, அங்கே பல்லர் கம்யூனிட்டி வருவாங்க, தேவேந்திர குல வேளாளர்கள், அப்போ கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், இந்த மாதிரி. இந்த சைடில் அவங்க வர முடியாது, சவுத்துக்கு போக முடியாது. அப்போ இந்த மாதிரி தான் இவர்கள் ஜாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்ட ஜாதி, அந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படி பிரிஞ்சு கிடக்குறாங்க. ஆனால் சீமானுக்கு தமிழகம் முழுவதுமே வாக்கு சதவீதம் இருக்கு. 8,000லேருந்து 16,000 18,000 வரைக்கும் ஒரு தொகுதிக்கு போன எலெக்ஷன்ல நான் பார்த்தது சார். நம்ம டி நகர்ல வெறும் 200 ஓட்டுல சார் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுக்கு நடந்துச்சு. அது இவரு டிடிவி காலி பண்ணி விட்டாரு. 2000 ஓட்டு அவங்களுக்கு இருந்தது. ஆமா, இவங்க தோத்தது 200 ஓட்டு. டிடிவிலாம் இருந்தா 25 தொகுதி சொல்றேன்ல. ஆமா, அதிமுக இழந்தது. அதுல இது டி நகரும் ஒண்ணு. ஆமா, நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி ரோலை கையில் எடுத்தால் அவர்கள் கையில ஒரு 20 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ இருப்பாங்க. அதை அவர் எடுக்க மாட்டேன், நான் தனியாக தான் நிற்பேன், திராவிட கட்சிகள், இன அழிப்பு கட்சி, மதவாத கட்சின்னு அவர் அந்த ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போகிறதுனால இவர்களுக்கு என்ன ஒரு இயற்கையாகவே ஊடகங்கள் மற்றவர்கள் என்னன்னா இது ஒரு கட்சி, இது எப்படி இருந்தாலும் இவங்க வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல, 8% வாங்கிட்டு போக போகிறாங்க, 10% வாங்கட்டுமே, என்ன பண்ண போகிறீங்க, இவங்க டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது அப்படின்னு. இன்னும் சிலர் இந்த கொஞ்சம் தன்னை பெரிதாக நினைத்து கொண்டு தென்னகத்துடைய பிரசாந்த் கிஷோர் மாதிரி நினச்சிட்டு சில பேர் பேசுகிறாங்க. என்னென்னா இவங்க வந்து தேர்தலில் ஜெயிக்க போகிறாங்களா, இவங்க வந்து ஒரு முனை போட்டின்னு நம்ம சொல்கிறதுக்கு மும்முனை போட்டி தான் அப்படின்றாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், மும்முனை போட்டியில் ஒருத்தர் தானே ஜெயிப்பார். ஆமாம், மீதி 2 பேர் தோற்று தான் போவாங்க. அப்போ ஒரு முனை போட்டின்னு சொல்லிட்டு போயிடலாமா சார்? அதுவும் இல்லாமல் சீமானை வந்து இவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்களோங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. தினமும் கிரவுண்டில் இருக்காரு, ஃபீல்டுக்கு வராரு, ஒரு சின்ன சின்ன சம்பவத்துக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு, அறிக்கை கொடுக்குறாரு, பேட்டி கொடுக்குறாரு. விஜயோடைய பிரசன்ஸை நம்ம ஃபீல்டில் பார்க்க முடியல. செலக்டிவாக தான் சில விஷயத்துக்கு வந்து அட்ரஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு விஜய் மேலே இருக்குது. விஜயை இன்னும் மக்கள் வந்து அரசியல்வாதியாக பார்க்குறாங்களாங்கிற சந்தேகம் எனக்கு பெருசாக இருக்கு. வந்து எவ்வளோ சதவீதம் வாக்குகள் அப்படின்னு இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஆலோசனா 25ங்கிறார் சார். அது வானிலை அறிக்கை மாதிரி ஏறிட்டே போகுதுங்க. ஒரு நாள் இந்த தங்க விலை, இது பெட்ரோல் விலை மாதிரி இன்னைக்கு 15%, முதல்ல 10% 7%ன்னாங்க. ஓகே, அப்புறம் 10ன்னாங்க, அப்புறம் எதுக்கியா 15ன்னாங்க, அப்புறம் 20ன்னாங்க. இப்போ ஆதவ அர்ஜுன் 25 வந்துடுச்சிங்க ஆல்ரெடி. ஓகே, இவர் கிளம்பிட்டாருன்னா ஒரு 6 மாதம் அப்படின்னு ஒரு படத்தில் அந்த மாதிரி 6 மாதம் அப்படி போனாருன்னா 10% அப்படியே தூக்கிட்டு வந்துடுவார். அப்புறம் 35 ஆட்சியை பிடிச்சிருவாங்க போல இருக்கு. அப்படிதான் சொல்றாரு. அதுக்கு 77ல் போட்டு உருட்டிட்டு இருக்காரு. இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒன்னா சர்வே போகாம ஆதோஜன் அப்படி பேச மாட்டாரே சார். சர்வே போல இப்போதான் போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, மொத்தமே இப்போ ஒரு 5-6 தொகுதி போய்கிட்டு இருக்கிறாங்க. சரி, மற்றபடி அவங்க சர்வே போல. ஓகே, வேணா நீங்கள் போய்க்குங்க அப்படின்றாரு. அது ஒன்று. ரெண்டாவது நான் கேட்குறேன், 6 தேர்தல் 2010 இருந்து அரசியல் கட்சியில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி 6-7 தேர்தலை சந்திச்சுட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 8% வந்து நிற்கிறாங்க. ஆமாம். நீங்கள் 30 வருஷமாக கட்சி நடத்துகிற விடுதலை சிறுத்தைகள் 2% 3%க்கு இது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1920லேருந்து இன்னை வரைக்கும் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2% தாண்ட முடியும். ஆமாம். இப்படி தான் பர்சன்டேஜ்ன்றது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். இந்த நடிகர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கமல் வந்தோடனே 4%, விஜயகாந்த் 4%, அப்புறம் அப்படி இது பண்ணி, ஆனால் அவர் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ஸ்டாண்டாக நின்று பண்ணவர் 10% வரைக்கும் வந்தார். இவர்களுக்கு வந்து இந்த ஒரு பர்சன்டேஜ் அருமையாக தெரியல. அந்த அருமையை பற்றி விடுதலை சிறுத்தைகளையும் இடதுசாரிகளையும் ஜவாஹர்லா போன்றவர்களையும் கேட்டிங்கன்னா தெரியும் அந்த பர்சன்டேஜ் இப்படி அருமை. ஓகே, என்னமோ இப்படி 6 மாதம் இப்படி போவாராம், இந்தாங்க பர்சன்டேஜ் வச்சிங்கன்னா 10% கொடுத்துருவாங்க. ஓகே, இது இது எவ்வளோ ஒரு இவர்களுடைய மெச்சூரிட்டி தெரியுதா, இவர்கள் இவ்வளோ தான் அப்படின்னு இந்த அடிப்படையில் தான் இவங்க அணுகுறாங்க. சரி, விஜய் நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க? இப்போ மற்ற கட்சிக்கெல்லாம் இப்போ நீங்கள் சொன்னீங்க, சீமான் ஒவ்வொரு விஷயங்களையும் தலை எடுக்கிறார், ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுகிறார், ஒவ்வொரு விஷயத்தில் போராட்டம் நடத்துகிறாரு, கருத்து தெரிவிக்கிறார். அவர் சொல்கிற கருத்தில் நமக்கு விமர்சனம் இருக்கலாம், மறுப்பு இருக்கலாம், ஆனாலும் பேசுகிறாரு, களத்தில் வந்து பேசுகிறாரு. தப்போ ரைட்டோ களத்தில் வந்து பேசுகிறாரு. நீங்கள் எப்போவாவது அதுக்கு இவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க, அவர் மட்டும் வந்துட்டாருன்னா ஜனங்களுக்கு நான் பாதுகாப்பு என்ன இதுன்னா என்னது, இந்த கும்பகோணம் வந்த மகாமகமா வந்த உடனே ஜனங்க அப்படியே ஏர் ஷோவா, ஜனங்க நெரிசலில் சிக்கி. இல்லை சார், விஜய் ரசிகர்கள்ட்ட நம்மள்கிட்ட பேசும்போது மாநாட்டுக்கு கூட்டத்தை பார்த்தில்ல அப்படிங்கிறாங்க. மற்ற இவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஏன் வந்து உங்கள் தலைவர் வந்து களத்துக்கு வரமாட்டேங்கிறாருன்னு கேட்டால் கூட்டம் வந்துருங்கிறாங்க சார். கூட்டம் வந்தோன்னா அப்படி சொல்கிறாங்க, இப்படி கூட சொல்கிறாங்க. அவர் பார்த்திபன் அன்னைக்கு சொல்கிறாரு, இவர் அருண்ராஜ் சரியாக சொல்ல தெரியலன்னு இவர் எடுத்து கொடுக்குறாரு. தலைவர் வந்தால் கூட்டம் வரும், கூட்டம் வர்றது மேட்டர் இல்லைங்க, அந்த நாங்கள் எங்கள் தலைவரை இது பண்ணுவோம், பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு? என்ன 10 தடவை வந்தால் அப்புறம் 11ஆவது தடவை யாருங்க விஜய் வந்துருக்கு, விஜயா அப்படின்ட்டு போவாங்க.
இந்த சினிமா நடிகர்னா இப்போ நயன்தாரா வந்தால் கூட கூட்டம் கூடும். ஆமா அதுக்காக அதெல்லாம் ஓட்டுகளாக மாறுன்றது கிடையாது. அப்போ கூட்டம் வந்துடும்னு இந்த என்ன சார், மேட்டர் வடிவேலுக்கும் ராதிகாவுக்கும் வராத கூட்டமா சார்? திமுக அந்த எலெக்ஷன்ல திமுகவுக்கு பெரிய படுதோல்வி. தோல்வி, பெரிய அடி. நீங்கள் ட்ரால் பண்ணி இந்த திமிர்தனம் பண்ணிக்கிட்டுலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெருசாக கிடைக்காதுன்றதுக்கு 2011 எலெக்ஷன் ரொம்ப உதாரணம், பெரிய உதாரணம். இன்னொரு உதாரணம், மக்களே சந்திக்காமல் பர்சன்டேஜ் ஏறுங்கன்னு நினச்சிங்கன்னா கமல்ஹாசன் உதாரணம். கமல்ஹாசன் வந்த பொழுதுல அது பண்ண சில இடங்கள் போனார் வந்தார். இவரை விட நல்லா பேசுவார். ஆமா, ஏன்னா நமக்கு 2 நாள் பொறுத்து புரியாது. 2 நாள் தான் புரியும். ஆனால் பேசுவார். ஆமா. ஆனால் இவர் கூட்டத்தை பார்த்து பயப்படுறாரு. பத்திரிகையாளர்கிட்டே போகிறதுக்கு பயப்படுறாரு. 2வது மேலே அவருக்கு வந்து என்ன விஷயன்றது அவருக்கு தெரியல. இவருக்கு தெரியல, சரி மற்றவங்க சொல்லி தருவான்னு பார்த்தா அவர் அதுக்கு மேலே இந்த நானும் மந்திரி தானா, நானும் மந்திரியா ஏதோ ஒரு படம் வந்தது இவருது, விஜயகாந்த். அதில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஒரு பெரிய ஜமீன்தார் பையனாக இருப்பார். சரி. ஊருக்குள்ளே சண்டியர் மாதிரி சுற்றிட்டு இருப்பார். கூட ஒரு 10 பேர் அவருடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரியே இருப்பாங்க. ஆமா ஆமா. நானே ராஜா நானே மந்திரி. அதில் ஒரு இன்டர்வியூ, அவங்க அம்மா இப்படி திரியிறானே, ஒரு ஆளை போட்டு இவனை ஏதாவது பண்ணலாம், அவனுக்கு கொஞ்சம் கணக்கு வர இதெல்லாம் பண்ணலாம் ஒரு அப்படின்னு இன்டர்வியூ. அவன் வந்தவொடனே ஒருத்தர் சொல்லுவான், நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னா SSLC, நீ BSc. டேய் SSLC பெருசா பிஎஸ்சி பெருசா? யார் இங்கே? செந்தில் புஷியானந்த். அண்ணா நான் அது அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல அவங்கள்ட்டே கேளுங்க. ஏய் எதிரா பெருசு அப்படின்வான். இல்லை இதுதான் BSc. 4 எழுத்து அது 3 எழுத்து பெருசுன்ற. சரி நீ எத்தனா? அது 10வது. நீ 10வது, இது 12, அப்புறம் 13, 14, 15ன்னு சொல்லிட்டு போயேன்டா அப்படின்னு சிரிப்பா. ஆமா. இவ்வளோதான் லெவல். இதோடைய எக்ஸ்பான்ஷன் தான் அந்த கட்சி. ஏன்னா இவர் அந்த லெவலில் இருக்காருன்னா, இவர் புஷிகிட்ட கேட்டார்னா, புஷி என்ன, யார் புஷின்னு நான் பார்த்தேன். சரி இவர் வந்து இவர் கையில் பொதுச்செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்காங்களா, இவர் பொலிட்டிக்கல் நாலேஜ் மற்ற விஷயங்களில் இவர் எப்படி, பாண்டிச்சேரி அரசியல்வாதி. சரி பாண்டிச்சேரி அரசியல்வாதி கூட இருக்கட்டும், ஒரு நாலேஜ் இருக்குமே. என்ன இவர் வந்து என்ன புஷி தொகுதின்றாங்களா என்ன அப்படின்னு. புஷி தொகுதியில் மொத்த வாக்காளர் எவ்வளோன்னு சொல்லுங்கள், சும்மா ஒரு கணக்கு சொல்லுங்கள். சரிண்ணா சார், ஒரு நம்ம சட்டமன்றம்னா வந்து ஒரு 80,000, 3 லட்சம் 2 லட்சம் ஒரு சட்டமன்றத்தில். சட்டமன்றம்னா ஒரு லட்சத்தில் தான் இருக்கும். பாண்டிச்சேரியில் சின்ன ஊர் தான் பாண்டிச்சேரி. என்ன சார் ஒரு 50,000 60,000 ஓட்டு இருக்குமா? 50,000 60 ஓட்டு. எவ்வளோ பேர் வாக்களிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 50,000னா அட்லீஸ்ட் ஒரு 30,000 பேராவது ஓட்டு போட்டிருப்பாங்க சார். புஷி எவ்வளோ வாங்கியிருப்பாரு? புஷி என்ன ஜெயிச்சிட்டாரு. அட்லீஸ்ட் ஒரு ஜெயிக்கன்னா ஒரு 15,000 ஒரு 20,000க்குள்ள வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு சார். அந்த புஷி தொகுதியுடைய மொத்த வாக்காளர் 5,000 சில்லற. புஷி வாங்கின வாக்கு 2,000 சில்லற. 5,000மா சார்? ஓட்டு 5,000 தான். ஓட்டு சார் நம்ம சென்னை 5,000 தான் சார். நம்ம சென்னை மாமன்ற இந்த வார்டு கவுன்சிலர் கூட அவ்வளவு கிடையாது சார். ஆமாங்க. மொத்த அங்கேயாவது 20,000 ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வார்டு. 60,000ங்க. ஓ நம்ம இதெல்லாம் 60,000. நம்ம சென்னை வார்டு 60,000 இருக்கும். ஓகே. குறைஞ்சது ஒரு 40லேருந்து ஒரு 60 வரைக்கும் வரும். ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா 5,000 சில்லற வாக்காளர் வாக்குப்பதிவு. நான் ஒரு 7,000 சில்லற இருக்கும் மொத்த வாக்குன்னு வச்சிங்களேன். இதை புஷி வாங்கினது 2,000 சில்லற. அவருக்கு அடுத்து வந்த திமுக வேட்பாளர் வாங்கினது 2,000 சில்லற. ஒரு 300-400 ஓட்டு ஜெயிச்சிருக்கு. இவ்வளோ பெரிய மகா மேதையே நமக்கு பாண்டிச்சேரி அரசாங்கம் கொடுத்துருக்கு. அதற்காக நாம் அவர் வாழ்கின்ற காலத்தில் நாமளும் வாழ்றதுக்கு மிக பெருமை அடையணும். தெரியுதா சார்? நம்ம கவுன்சிலருக்கு இருக்கக்கூடிய ஓட்டு கூட வாங்கலையே சார். இவர் என்ன அரசியல் என்ன இதுன்னு தெரியுதா? நீங்க வார்டு கவுன்சிலருக்கு கூட நல்லா அரசியல் பேசுவார் சார். இப்போ நீங்க இவர் வந்து மன்றத்துல செயல்பட்டார். மன்ற வேலைன்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிக்கெட் வரும், வாங்கணும், வித்துக்கணும், அது வரவு சொல்ல பார்த்துக்கணும், ஏதாவது நல்ல உதவிகள் செய்யணும், இப்படிதான் போயிடும். ஆமா. அதுல ஒன்றும் பெருசா பேசவில்லை. 10 நிமிஷம் பேசினா 9 நிமிஷம் விஜய் பத்தி பேசிக்கணும். ஆமா. 1 நிமிஷம் தன்னை பத்தியும் பேசிக்கணும். அந்த மாதிரி அரசியல்னு வந்துட்டா எல்லாத்த பத்தி டே டு டே இது. நான் அடுத்து எடப்பாடிக்கு வர்றேன், எவ்வளோ டெப்த்துன்றதுக்கு. அப்போ அந்த அரசியல் டெப்த்தான அரசியல் யார்? கலைஞர், ஜெயலலிதா, இந்த மாதிரி பலரும் ஒரு அரசாண்ட மாநிலத்தில். விஜயகாந்த் கூட எடுத்துங்க, அவ்வளோ சப்ஜெக்ட் பேசுவார். அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய கட்சி, நாங்கள் தான் நாளைக்கு முதலமைச்சர் சொல்கிற கட்சிக்கு பொதுச் செயலாளராக வர்றாருன்னா அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. அவர் இன்னும் மன்ற செயல்பாடில் தான் இருக்கிறாரு. மன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டவரை நம்ம பொதுச் செயலாளர் ஆக்கலாமான்னு முதல்ல விஜய் சிந்திக்கணும். சரி அவர் ஆக்கிட்டோம், அவர் அந்த தகுதிக்கு வந்துட்டாரா? 2 விஷயம். ஒன்று கட்சியுடைய உட்கட்டமைப்பில் அவருடைய ஒர்க்கு. 2 வெளி அரசியல், பொதுவாக அரசியலை அணுகுவதில் அவருடைய அரசியல். இந்த 2துலேயுமே அவர் வந்து வெளியிலிருந்து ஆட்களை உள்ளே கொண்டு வர்றது, அவர்களை பயன்படுத்துறது, நல்ல ஆட்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தலைமை கொண்டு வர்றது, எதையும் பண்ண மாதிரியே தெரியலையே. எதுவுமே நடக்கல. சரி இவருக்கு எதுவுமே இது இல்லை. வரும்பொழுதே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டையும் கூட கொண்டு வராங்க. ஜான் ஆரோக்கியசாமியா? அவர் ஒரு எக்ஸ்ட்ரா பர்மிஷன் வாங்கிக்கிறார்.
என்னென்ன கைகை வர வாங்கின மாதிரி கட்சிக்குள்ள ஆட்களை கொண்டு வரத்துக்கும் சேர்க்கறதுக்கு இதுக்கெல்லாம் எனக்கு நீங்க இது கொடுக்கணும், பவர். ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கான வேலை இது கிடையாது. அதை விஜய் சொல்லணும்ல. இது நீ சொல்றது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேலையே இல்லையே. ஆள் பிடிச்சி வர வேலையெல்லாம் என் கட்சிக்காரன் பார்த்துப்போம். நாங்கள் பார்த்துக்கிறோம் சார். நீ வந்து எங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நான் என்ன பண்ணணும், மாவட்டங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எதை மிஸ் பண்ணுறோம், எதை நம்ம அடிக்கணும், கட்சியை எப்படி கொண்டு போகணும், இந்த ஒர்க்கை நீ பார்த்துக்கோ. ஏற்கனவே அவருக்கு மைக்க மாட்டி இந்த இது மாதிரி மத போதகர் இது மாதிரி அவரை சுத்த விட்டார். இன்னொருத்தர் முதலமைச்சராக இருந்தார் சித்தராமையா, அவரை எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டு வந்தார். ரஜினிகாந்த் நல்ல லெவலில் தப்பிச்சிட்டார், கட்சி ஆரம்பிக்கல. இல்லாட்டி ரஜினி இந்த கட்சி தான். அப்போது இந்த மாதிரிலாம் சிறப்பாக பணியாற்றிருக்கேன். எனக்கு வந்து அந்த மாதிரி சிறப்பாக பணியாற்றுவானா ஒழுங்காக பணியாற்றுன்னு சொல்லியிருக்கணும், பண்ணலை. ஒரு பெரும் தொகை கொடுத்து எடுத்துக்கிட்டீங்க, 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ விஜய் 2 பேரும் ஏமாத்துறாங்களா? நல்லா ஏமாத்துறாங்க. ஜானவரிசாமி 2 பேரும் ஏமாத்துறாங்க. விஜய்க்கு எதுவும் தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சர் ஆகணும். ஆவனா ஐயோ தலைவரை என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்க, நீங்கள் இப்படி போனால் ஒரு இது அப்படி வந்தால் ஒரு படத்தில் சொல்லுவான், அந்த இவர் மம்முட்டி நடிச்சிருப்பார் நினைக்கிறேன், ஆர்கே செல்வமணி எடுத்த படம் ரோஜா. நம்ம கட்சி நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு, தென் மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது தலைவரை, நம்ம மேடம் போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாங்க, எல்லாம் அப்படி தலைகீழ ஆகிடுச்சின்னு. அந்த மாதிரி போயிட்டு வந்தால் எல்லாம் முடிஞ்சிடும் தலைவரை, நீங்கள் வந்தீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி இதாகும். அப்போது இதை மாதிரி சொல்லுகிற இப்படி ஏமாற்றி அவரை வச்சுருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் என்ன பண்ணணும் தலைவரை, நீங்கள் வர்றீங்க, இந்த இடத்துல குப்பைங்க இருக்குது, அதெல்லாம் பெருக்கி ஒரு பாண்டில் இது பண்ணி கொண்டு போய் குப்பையில் போடுறீங்க, அதனால் ஓகே எல்லாம் ரெடியாக இருக்கும், நான் வந்து பண்ணுறேன்னு பண்ணுவார். அவர் ஒரு சினிமா மாதிரி தான் அரசியல் நினச்சிட்ருக்காரு. நான் வந்து நிற்கணும், என்ன பண்ணணும், அவங்க தோல் மேலே கை போட்டு நிற்கணும், இது பண்ணணும், ரைட்டு, நான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், வேறு இது பண்ணணும், அது பண்ணணும், அவ்வளோதான். அங்கேயும் டைரக்ஷன் தான். அப்போது அவர் வந்து இப்போ மற்ற தலைவர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க முதல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டே தேவைப்படல. ஆமாம், ஏன்னா அவங்களே ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இப்போ கலைஞரோ ஜெயலலிதாவோ அப்படி கிடையாது. இவர்களுக்கு தான் இந்த சனியம் பிடிச்ச இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாங்க. 6-7 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திமுக, 6 பேர் 7 பேர். அப்போ இவங்க தலைவர் எப்படி நிற்கணும், அப்படின்னு நடக்கணும். இதுனா அப்போ ஷூட்டிங் தான், அது வந்து ரியல் லைஃப் கிடையாது. அப்போ இந்த மாதிரி நடக்கும்பொழுது விஜய்க்கு வந்து இவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். எது நடந்தாலும் நீங்கள் போய் யாராவது இப்போ ஆதவ அர்ஜுனோ ஏதாவது இப்படி பண்ணலான்னா எது இருந்தாலும் நீங்கள் ஜான் புஷிட்ட கேட்டுவாங்க. இதனால தான் இந்த கட்சி சரி. நீங்கள் எப்படி இருக்கணும், புஷி ஆனந்த் இதில் தகுதியான ஆளாக இல்லை, நம்மளுக்கு தான் கொஞ்சம் அரசியல் பிரச்சனை, நம்ம என்றைக்காவது வந்து பேசுகிறோம், முகத்தை காட்டினா போதுன்றீங்க, ரைட்டு, நான் அதை பண்ணிடுறேன். நீங்கள் அந்த ஒர்க்கை பார்த்துக்கணும்ல, மீடியாவுடைய ஃபேஸாக புஷி ஆனந்த் வளர்ந்துருக்கணும், எல்லாத்தையும் பார்த்துக்கணும்ல. அப்போது நீங்கள் வந்து அப்பராண்ட் எடுக்கணும், பேசணும், அரசியல் பேசணும், அது பண்ணணும். இப்போ விஜயகாந்த் கட்சி அட்லீஸ்ட் அது ஆதவ அர்ஜுனாவட்டியாவது கொடுத்துருந்தா நல்லா பண்ணியிருப்பாரு. ஆதவ அர்ஜுனா பேர் வாங்கிட்டாருன்னா தான் பிரச்சனை, இன்செக்யூரிட்டி. ஓ, ஆதவ அர்ஜுனா இது சூப்பராக பண்ணுவார் சார். நீங்கள் ஏர்போர்ட் போகும்போது ஒரு பேட்டி, வரும்போது ஒரு பேட்டி லைவாக வச்சுருப்பாரு. தூத்துக்குடியில் ஆக்னல்னு ஒரு அம்மா இருக்கு. ஆமாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் கட்சி செயல்பாடு. அந்த அம்மா போனால் வந்தால் அது ஒரு ப்ரொமோஷன் வச்சுக்கிட்டு அது இதுன்னு எடுத்துக்கிட்டு இன்னும் அந்த அம்மா அடுத்த மாவட்டத்துக்கும் சேர்த்து எடுத்துக்கினாங்க. அதான் பிரச்சனை. இன்னும் மாவட்ட சிலர் அங்கே போல போடல. அது என்னன்னா, இந்த அம்மா மீடியாவில் அதில் இதில் வர்றாங்கன்னொன்னா என்ன நீ அப்படின்ட்டு அந்த அம்மா ஓரம் கட்டுற ஏற்பாடு, வெளியே தள்ளுற ஏற்பாடுலாம் பண்ணாங்கன்னா முடியல. லாஸ்ட்டில் இப்போ சுத்தமாக ஒதுக்கி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இப்போ அவங்க வந்து இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு பண்ணால் உண்டு. அப்போ என்ன பிரச்சனைனா, ஃபோட்டோ எடுக்கிறது கூட காசுங்க விஜய் கூட. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், முழு ஃபோட்டோ, தனி ஃபோட்டோ எடுத்தால் ஒரு காசு, கும்பலார் எடுத்தால் ஒரு காசு, இப்படி ஒவ்வொரு. பெரியார் இப்படி காசு வாங்குவார் சார், வந்து கட்சி வளர்ச்சி நிதிக்காக அவர் பயன்படுத்துவார். பெரியார் சிந்திச்சாரு, அவர் 4 8 வாங்கி கூட வச்சு இன்னைக்கு அது ஒரு பெரிய ட்ரஸ்டியாக இருக்குது. இன்னைக்கு பலரும் உட்காந்துட்டு திமுக சொம்படிச்சிட்டு இருக்காங்க, அது வேற கதை. ஆனால் இது வந்து அந்த காசு கூட கட்சிக்கோ மற்றதுக்கோ போகாது, அது தனி. அப்போ விஜய் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு தனி வசூல போடுறாங்க. ஆமா, இப்போ இந்த மாதிரி மைனஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எந்தவித பொலிட்டிக்கல் இதுவும் இல்லாமல் இந்த பாருங்க செயற்குழு நடத்தினாங்க. இவர் தான் அஜித் குமார் போயிட்டு வந்தாரு. அந்த விஷயத்தை எப்படி எடுத்துருக்கணும் கையில? ஆமா, செயற்குழுல அதை வச்சு அரசியல் பண்ணிருக்கணும். பரந்தூரை வச்சு அரசியல் பண்றாரு. பரந்தூரை கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு நானே முதலமைச்சர் சந்திக்க ஆட்களை கூட்டு வாண்டுருவாரு. முதலமைச்சர் என்ன பண்ண போறாங்க, வாங்கப்பா கூட்டு வாங்க, தம்பி கூட்டு வாங்க பேசிக்கலாம். ரைட்டு, பேசிட்டீங்களா, கொடுத்துட்டீங்களா, ரைட் பார்க்கலாம், போயிட்டு வாங்க, அவ்வளோதான். போராட்டம் அறிவிப்பேன், அங்கே மக்களோடு நின்று போராடுவேன்னா பயம் வரும், சரி எதாவது பண்ணுறதுன்ற போகிறாங்க அப்படின்னு. அப்போது இவர்கள் எந்த நேரத்தில் எந்த அரசியல் பண்ணணும்னு கூட தெரியல. ஓகே. ரெண்டாவது, அது ஒரு தீர்மானம் தெரியுமா உனக்கு, அது வந்து ஆதவ அர்ஜுனா தீர்மானமாக படித்தார், என்ன கவனித்தாய் அப்படிலாம் கீழே ட்விட்டரில் போட்டால் கமெண்ட் வருது. ஆதவ அர்ஜுனா என்ன தீர்மானம் படித்தார்?
இந்த வழக்கை ஏன் சிபிஐ கொடுத்தீங்க? ஆமா போலீஸை அவமானப்படுத்துது. இதுதான் அந்த கண்டென்ட்டை தவிர அந்த அஜித்குமார் மரணத்தை என்ன, லாக்அப் டெத் என்ன, 24 மரணங்கள் என்ன, போலீஸுடைய அடக்குமுறை என்ன, இதுக்கு மறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறது தான் அந்த தீர்மானத்தில் இருக்கணும் இல்லையே. அப்போ இவர்களுக்கு எது அரசியல் பண்ணணும்னு தெரியல. இல்லைன்னா திமுக பார்த்து பயப்படுறாங்க, இல்லைன்னா திமுகவோட ஏதோ ஒரு வகையில் ஒரு சமரசம். இது போக போக இவங்க பிரச்சாரத்தில் தெரியும். ஓகே சார். அதே போல் நம்ம எதிர்க்கட்சி தலைவரும் வந்து தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போங்கிற ஒரு மிகப்பெரிய சூறாவளி பிரச்சாரம், தமிழக முதல்வரும் ஓரணையில் தமிழ்நாடுங்கிற ஒரு கேம்பெயினை வந்து ரன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. என்ன சார் ஸ்ட்ராட்டஜி? இன்னும் எலெக்ஷனுக்கு 10 மாதம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து இருப்பிரு ஆளுமைகளும் களத்துக்கு வந்துட்டாங்க போல இருக்கே. இது நம்ம ஊடகத்தை வச்சே நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் ஏதாவது ப்ரெஸ் மீட்டுக்கு போவோம். போனால் ப்ரெஸ் மீட் கொடுக்குறவர் வருவார். இப்போ விஜயே வராரு. ஆமாம். நாங்கள் என்ன சொல்லுவோம், எங்கள் கேமராமேன்ட்டெல்லாம் சொல்லுவோம், ஏம்பா எல்லாம் இங்கேயே நில்லுங்க, இப்படியே நில்லுங்க, இங்கேருந்தே எடுங்க, இங்கேருந்தே ஜூம் பண்ணாலும் ஜூம் ஆக தான் செய்யும். அங்கே நாங்கள் வந்து கிட்ட போய் கேள்வி கேட்குறோம், மைக்கு இருக்கும், மைக் போடணும், நீ இங்கேயே இரு, எதுவும் பண்ணாத, அப்போ தான் கேள்வி கேட்க முடியும். வந்த உடனே ஒருத்தன் ஓடுவான். உடனே இவங்களாம் சும்மா இருப்பாங்களா? இவங்களும் தூக்கிட்டு ஓடுவாங்க. அப்புறம் போய் மூஞ்சிக்கிட்ட கேமரா வச்சு இடிச்சுக்கிட்டு ரிப்போர்ட்டரும் கேள்வி கேட்க முடியாமல் அவங்க டேய் கலைஞர் கீழே இருக்கடான்னு கலைஞர் ஒரு தடவை பேட்டி கொடுக்கும்போது, டேய் கலைஞர் கீழே இருக்கடா கேமரா, அவர் பார்க்குறாரு, என்னடா வாடா போடான்னு பேசுறாங்க. என்னன்னா கலைஞர் டிவியே இந்த கேமராமேன் அந்த கலைஞர் டிவி கேமராமேனை திட்டுறான். ஆமாம். அப்போ இந்த மாதிரி நடக்கிறதுலாம் நீங்கள் அப்போ ஒருத்தர் ஆரம்பிச்சுட்டா இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண முடியாது. சேம் இதே தான். இப்போ இது வந்து தேர்தல் ஜுரம் பற்றிக்கிச்சு. இப்போ எடப்பாடி ஆரம்பிக்கிறாருன்னா இப்போ இவரும் ஒரு அணியில் இணைவோம்னு. என்ன பிரச்சனை இவங்களுக்கு என்னன்னா, நீங்கள் திமுக எடுக்கிற சர்வே மற்ற விஷயம், அவங்க வெளியே வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு தான், வெளியில் அப்படியே பத்திரிகையாளர் அது இதுன்னு வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பெருசாக எடுபடலைன்றது தான். நீங்கள் அவர்கள் வந்து சாதனையை சொல்லி எந்த ஓட்டும் கேட்க முடியல. நீங்கள் ஒருத்தர் எப்பவுமே எழுதி கொடுத்தா கேள்வி கேட்பாங்க, ஒருத்தர் மட்டும் துடுக்குன்னு கேட்டாப்புல உங்கள் ஆட்சியின் சாதனைகளை சொல்லுங்கன்னு. இல்லை ஒருவேளை அந்த கேள்வியே இருந்திருக்கும். இவர் மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம்ன்றார். காலை உணவு திட்டம்னா மத்திய அரசு இதில் வர்ற இது மகளிர் உரிமை தொகைன்றாரு. மகளிர் உரிமை தொகை வந்து நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா நீங்கள் கரண்ட் பில் வந்து 4500 அவ்வளோ விலை ஏற்றிட்டீங்க. இந்த 1000 ரூபா 3500 எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட்னால அவங்களுக்கு செலவு. இங்கே 1000 ரூபா கொடுக்குறீங்க, அங்கே டாஸ்மார்க்கில் பார்த்தீங்கன்னா அவன் 12,000 செலவு பண்ணுறான் ஒரு மாதத்துக்கு. அது கம்மி நான் சொல்கிறது. அப்போ இந்த மாதிரி டாஸ்மார்க்கை மூடணும், 500 கடைகளை குறைக்கணும்னா அப்போ அவன் குடிக்கிறதும் குறையும். 12 to நைட்டு 10 வரைக்கும்னா மற்ற டைம் அவன் குடிக்க மாட்டான். கல் கடை ஏதாவது திறந்து வச்சிங்கன்னா அவன் ஒரு 500 சம்பாதிச்சா ஒரு 100 கல்லை குடிச்சிட்டு வீட்டுக்கு போவான். ஆனால் நீங்கள் டாஸ்மார்க்குன்னு ஒன்று வச்சுக்கிட்டு பார் எப்போ வேணாலும் இது பண்ணிக்கிட்டு 24/7 அந்த இதுவும் வந்து மற்ற நேரங்கள்லேயும் முறைகேடாக சரக்கு, அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு. அப்போ இவன் சம்பாதிக்கிற காசில் ஒன்று காலையில் வேலைக்கு போகும்போதே பார்க்குறான் கடை திறந்துருக்குதுன்னா போய் குடிச்சிடறான். இல்லை நைட்டு வர்றான் சம்பாதிச்சிட்டு வரான்னா அங்கே போய் பாருக்கு இருன்னா அங்கே போய் குடிச்சு சைட் டிஷ்ஷு அது இதுன்னு அவன் காசெல்லாம் விட்டுறான். அப்புறம் நீங்கள் 1000 ரூபா கொடுத்து என்ன லாபம்? அப்போ 1000 ரூபான்றது இதே ஜெயலலிதா பண்ணாங்கன்னா கறவை மாடு திட்டம். மீனை கொடுக்குறியா, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறியா, இதுதாங்க கேள்வி. மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டா அவன் டெய்லி மீன் பிடிச்சிக்குவான். நீ மீன் கொடுத்தனா அவனுக்கு டெய்லி மீன் நீ கொடுத்து ஆகணும். அப்போ கறவை மாடு திட்டம் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் உற்பத்தியை பெருக்கிச்சு. ஒரு வீட்டில் 2 பசுமாடு இருக்குன்னா அது அவங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்திட்டு போவோம். அந்த மாடு கன்றுணும், அதுக்கப்புறம் அது அப்படியே டெவலப் ஆகும். அப்போ அந்த குடும்பத்துடைய பொருளாதாரம் மேம்படும். இந்த மாதிரி இதெல்லாம் ஜெயலலிதாலாம் பண்ணாங்க. இதுதான் உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் நகர்த்துறது. அப்போ இவருடைய ஆட்சி சாதனைகளோட பெருசாக சொல்ல முடியல. யாரையாவது கூப்பிட்டு கேட்டால் கூட பெருசாக திட்டங்கள் சாதனைகள்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக கிடையாது. எல்லாத்தையும் பழைய திட்டங்களை புது ஸ்டிக்கர் ஒட்டுறது. இப்போ யூபிஎஸ்சி படிக்கிறாங்கன்னா அது ஏற்கனவே பல ஆண்டு காலமாக அந்த இது இருக்குது. நீங்கள் அது ஒரு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா இங்கே கவர்மெண்ட்டு கோச்சிங் சென்டரில் நீங்கள் போய் சேரலாம். அது ஒன்றும் பெரிய இல்லை, கும்பலில் கோயந்தா. ஒரே ஒரு லாபம் என்னென்னா நீங்கள் குரூப் ஸ்டடி படிக்கலாம் அங்கேயே தங்கிட்டு. வீட்டில்னா அந்த சூழ்நிலை இருக்காது. அதுதான். அப்புறம் மாத உதவித்தொகை ஏழை மாணவர்கள்னால் ஒரு 7500 அது பெரிய விஷயம். ஆனால் அதுக்கு வந்து நான் முதல்வர்னு ஒன்று மாற்றிட்டு இப்போ அதில் போயிட்டு அவங்க நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி சர்வீஸ் இது அந்த இது சிவில் சர்வீஸ் ஸ்டூடெண்ட்ஸு 10 இடத்துல அவங்க ட்ரைனிங் எடுப்பாங்க. ஆமாம். இங்கே இது படிச்சுக்குவாங்க, ஒரு இன்ஸ்டியூட்டில் ஆரம்பத்தில் படிச்சிருப்பாங்க, இன்னொரு இடத்துல கேள்விக்காக போய் ஒரு இடத்துல பணம் கட்டி கேள்வி வாங்குவாங்க, அங்கே அவங்க பேர் ரிஜிஸ்டர் ஆகும். அப்புறம் மெயின்ஸ் போகும்போது ஒரு இடத்துல ட்ரைனிங் எடுப்பாங்க, இன்டர்வியூ போகும்போது ஒரு இடத்துல ட்ரைனிங் எடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருமே என்ன பண்ணுவோம், எங்கள்கிட்ட தான் தாமரை, எங்கள்கிட்ட படிச்சாருன்னு எல்லாருமே. நீங்கள் ஒரு இடத்துல போய் கோட்டு வாங்கியிருப்பீங்க இன்டர்வியூ போகிறதுக்காக. அதுக்கு இன்டர்வியூக்குன்னு சில இதெல்லாம் இருக்குல்ல, மேனரிஸ், எப்படி உட்காரணும், எப்படி பேசணும், மார்க் இன்டர்வியூ அதை ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பாரு.
தாமரை எங்களிடம் தான் பயிற்சி பெற்ற நீ அவர் படிச்சிருப்பாரு வருஷம் பூரா. ஆனால் அந்த கோட்டு சூட்டு போட்டு அந்த எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லி கொடுத்ததுக்காகவே நான் தான் வாங்க. அந்த மாதிரி இப்போ நான் முதல்வன் திட்டத்தில் மூலயமா 57 பேர் 60 பேர் இப்படி இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற இது வந்து ஆண்டாண்டு காலமாகவே இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் காலை உணவு திட்டம்னா அது ஒரு இது முதல்வர் காலை சிற்றுண்டி திட்டம் இப்படின்னு பெரிய நீண்ட கால பெரிய அளவில் சொல்லக்கூடிய திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ இவர்கள் சர்வே எடுக்கிறது மற்றெல்லாம் பார்க்கும் பொழுது தாவேகா உடைய பாதிப்பு திமுகவுக்கு பெருசா இருக்கு அப்படின்னு தெரிய வருது. திமுக கோர் ஓட் பேங்க்ல விஜய் கை வைக்கிறாரா? கை வைக்கிறார். அதாவது மைனாரிட்டிஸ் ஓட்டுல கிறிஸ்டின் ஓட்டுல கை வைக்கிறாரு, கோர் ஓட் பேங்க்ல கை வைக்கிறாரு. வாக்கு இருக்குல்ல, இவங்க வந்து 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை மூலியமாக பெண்கள் வாக்கு பெருமளவு வரணும்னு நம்புறாங்க. அது இன்னைக்கு 1000 ரூபா ஒரு மேட்ராங்க. ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோல ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணால போயிடுது. நீ என்னதான் சரி கிராமத்தில் 1000 ரூபா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அது வந்து அவர்கள் இப்போ ஏற்கனவே இப்போ விதவை பென்ஷனு முதியோர் பென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் 1000 1500 மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த 1000 ரூபான்றது இதை வச்சு இந்த கவர்மெண்ட்டை நம்ம தேர்ந்தெடுக்கணுன்ற மாதிரி நாளைக்கு எடப்பாடி வந்து நான் 2500 ரூபா கொடுக்குறேன்னா அப்போ மாறும். அதனால இது வந்து பெரிய அளவில் மகளிர் வாக்குகளை வாங்கி தரும் அப்படின்னா குடும்ப வன்முறை டாஸ்மார்க் இதில் வந்து மகளிர்கள் கோபமாக இருக்காங்கல்ல, மாதம் மாதம் கட்டுக்கிற மின் கட்டணம் விலைவாசி உயர்வில் எவ்வளோ கோபமாக இருப்பாங்க. இப்போ இந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக விஜய் பேசுகிறாரோ இல்லையோ விஜய்க்கு போடணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் பெண்கள் வாக்குகள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்கேருந்து இவர்கள் நினைக்கிற வாக்குகள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, பட்டியலின இளைஞர்களுடைய வாக்குகள் பெரும்பாலும் வீசிக்காத மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, இதெல்லாம் பெரும்பாலும் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, அப்போ இந்த மாதிரி வரும்பொழுது அடி நமக்கு தான் உழப்போகுது அப்படின்றப்ப தான் விஜய்கிட்ட கொஞ்சம் இவர்களுக்கு பயம் வருது. ஓகே, இந்த நேரத்தில் தான் விஜய் என்டிஏக்குள்ளே போகலாம் அப்படின்ற ஒரு கருத்து வந்துக்கிட்டே இருக்கு. இவர்கள் என்டிஏ இல்லாத அதிமுக இருந்தால் சேர தயார்ன்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. முதல்ல என்னமோ 217 அதெல்லாம் உருட்டினாங்க. யதார்த்தம் புரிஞ்ச பிறகு சரி ஒருவேளை வெளியிலே வந்தாங்கன்னா ஒரு 60-70 சீட்டு கொடுத்தா கூட நம்ம கேட்டு நின்றுக்கலாம் அதிமுக தலைமைன்ற மைண்ட் செட்டுக்கு விஜய் இருந்தாரா? விஜய்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நான் சொன்னேன்ல, நான் இதாக அவனை என்ன பண்ண போகிறீங்க தலைவரை, நீங்கள் முதலமைச்சராவது 2031, இப்போ நம்ம அதிமுக கூட சேரலாம் அதை முடிவு. அப்படியா சரி ரைட்டு, கரெக்டாக இருக்கா ரைட் பண்ணுங்கள் அப்படி அந்த மாதிரி மைண்ட் செட் தான் விஜய். அவர் ஒன்றும் இந்த அரசியலை கரைச்சி குடிச்சு அவர் அப்படின்னா நீங்கள் ஜான்லாம் கூட இருக்க முடியாது, புஷி கூட இருக்க முடியாது. அவரை பொறுத்த வரைக்கும் வானா வரோம் போனால் போகிறோம் அவ்வளோதான். அதனால் அந்த முடிவு இவர்கள் தான். ஸோ அதையும் புஷி ஆனந்தும் இவர்கள் கிட்டத்தட்ட அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. வந்தபோது தான் அது வர்ற மாதிரி இல்லை. இது வந்து இவங்க நரேட்டிவ்னு அவங்களுக்கு தெரியல. இவங்க தான் இந்த நரேட்டிவ்லாம் இறையா வரவங்க தானே. ஓகே, அதிமுக கூட்டணி உடையும். இவர் வந்தப்போ நைனா நாங்கள் இதில் லேட்டாக வந்தார், இவர் இங்கே உட்காந்தா நைனா நான் அங்கே போய் உட்காந்தாரு, அதனாலலாம் உடையும். நம்ம ஊரில் ஜெர்னலிசம் பார்த்தீங்களா, நைனா நாங்கள் இதில் வந்தோன்னே வணக்கம் சொல்ல அது கவனிச்சுன்னே இருப்பான். வணக்கம் சொல்ல அவர் ஒரு வேளை வணக்கம் சொல்லியிருக்கலாம், இவர் கவனிக்க மாட்டார். வணக்கம் சொன்னோடனே முகத்தை திருப்பி கொண்ட எடப்பாடி கூட்டணி உடைய போகுது. இப்படிலாம் ஜெர்னலிசம் நம்ம ஊரில் இந்த மாதிரி நரேட்டிவ்லாம் வேற இதுதான் பண்ணுது. அப்புறம் வரலன்னா இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று டெல்லி மற்றவங்கலாம் வந்து விஜய் எப்படியா கைக்குள்ளே கொண்டு வந்துட்டா நல்லதுன்னு தான் பார்த்தீங்கன்னா நைனார் அடிக்கடி வந்து விஜய்க்கு பாசிட்டிவாகவே பேசிட்டு இருந்தாங்க. அது வந்து எப்படியாவது உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற முயற்சியில் போகும்போது தான் திமுக உஷாராகுது. விட்டால் அவங்க போயிட்டாங்கன்னா ஸ்வீப்பு. விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ள உள்ளர போனா என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிடறாங்களா? ஆமாங்க, கிட்டத்தட்ட 200 சீட் அசால்ட்டாக அடிப்பாங்க. விஜய் பங்கு ஒன்று ஏற்கனவே அவங்க 39%. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, இங்கே சுத்தமாக காலியாகிடும். அப்போது இந்த பயம் தான், அதுவும் அவர்களுக்கு கிடைக்கிற ரிப்போர்ட் தான். இந்த மாதிரி பிரச்சனைன்றப்போ நீங்கள் தனியாக நில்லுங்க, தயவுசெய்து போயிடாதீங்கன்ற பேச்சுவார்த்தை போய் அது ஒரு தனியாக ஒரு செட்டப் போச்சு. அந்த அடிப்படையில் திமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் விஜய் தனியாக நிற்கிறாருங்கிற மாதிரி சொல்ல வரீங்களே நீங்கள்? ஆமாம், 100%. அந்த அழுத்தம் வேறு மாதிரி அழுத்தம் ஒத்துக்கிட்டு நின்ட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணுன்னா, இயற்கையாகவே இவர்கள் தனியாக நிற்கிற மாதிரி ஒரு தோற்றம் வரும் சாதாரணமாக. ஏன்னா நான் ஏற்கனவே சித்தாந்த எதிரின்னு சொல்லிட்டு அந்த எதிரின்னு இவர்கள் என்டிஏ போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்தது. ஓகே, ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக டெல்லி பல மாநிலங்களில் இந்த ஒர்க்கெலாம் ரொம்ப சாதாரணமாக பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஒர்க்குக்கு போகிறாரு இவர், ஒருவேளை போகலாம். ஏன்னா 10 மாதம் இருக்குது, என்ன வேணால் நடக்கும். எஸ், அதனால வந்து இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அர்ஜுன் சம்பத் விஜய் வந்து திமுகவுடைய கைக்கூலிங்கிறாரு கிட்டத்தட்ட. அது மாதிரி அவர் வந்து ஏ டீமு பி டீமு இதெல்லாம் அப்புறம் வச்சிங்களேன். ஓகே, அவர்கள் ஒரு அரசியல் பண்ணி ஆகணும். ஆனால் இவர்கள் கொடுக்கப்பட்டது நீங்கள் எங்களை எதிர்த்து கூட பேசிக்கங்க, திமுக எங்களை எதிர்த்து கூட பேசிக்கோங்க, ஆனால் கூட்டணிக்கு போய் தனியாக நில்லுங்க, நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. அவங்க என்னன்னா பாதிப்பு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகே, பெரும் பாதிப்பை குறைத்து ஒரு சிறிய பாதிப்பை பண்ணலாம். ஒருவேளை அந்த பாதிப்பு அதிமுக கூட வரணும் நம்பலாம்ல இவங்க. ஓகே, அந்த அடிப்படையில் தான் அவங்க இது.
சரி இவர்கள் பெரிய அரசியல் பண்ணுறாங்க, திமுகவுக்கு அதிமுக தான் பெரிய எதிரி, இது தாவேகா தான் பெரிய எதிரி, அதிமுகலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா, இவர்கள் அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல வரார், ஜூனில் வரார், ஜூலையில் வரார், இப்போ செப்டம்பரில் வராருன்னு நீங்கள் பாருங்கள், ஊரே பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. பரபர 70 வயதை கடந்த 2 தலைவர்கள் களத்துல வயதை இருக்காங்க சார். பொருட்படுத்தாமல் களத்தில் இருக்காங்க, சுற்றுப்பயணம் அது இதுன்னு. இவர் வீட்டை விட்டு வெளியே வரல, வர்றது ஒரு மாதம் ஒரு தடவை, வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் பேசுறது. ஜனநாயகம் டப்பிங்லாம் முடிஞ்சிருச்சா சார்? அதெல்லாம் இவர் பார்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு, மற்றவருக்கு தான் நடந்துட்டு இருக்கு. சில ஷூட்டு கூட நடந்துட்டு இருக்கு. ஓகே, அது வேற. இவர் ஆனா பார்த்து விஜயோடைய பாட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏங்க நீங்கள் இந்த கேட்கறது தப்புங்க. ஜனநாயகன் வேலை இருக்கிறதுனால தான் இவர் வரலன்னு சொன்னான். ஆனால் அதுக்கு எம்ஜிஆரை சொல்லுவேன். இவங்க எம்ஜிஆரை சொல்கிறாங்கல்ல, ஆனால் இவர் எம்ஜிஆர் மாதிரி 77ல் பிடிச்ச மாதிரி. எம்ஜிஆர் 1972 கட்சியை ஆரம்பித்த பொழுது அவர் கையில் 4-5 படம் இருந்தது. 72லேருந்து 77 வரைக்கும் அவர் உலகம் சுற்றும் வாலிபன், நேற்று இன்று நாளை, மீனவ நண்பன், ஊருக்கு உழைப்பவன், நீதிக்கு தலைவணங்கு, உரிமை குரல், லாஸ்ட்டில் அவர் சொந்தமாக எடுத்த மதுரை மீட்ட சுந்தரம், அவரே டைரக்ஷன் அவரே தயாரிப்பு, மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன், அண்ணா நீ என் தெய்வம், என் கேள்விக்கு என்ன பதில், 9 படம். இது நான் சில இதை விட்டுருப்பேன். இதில் உலகம் சுற்றும் வாலிபன் சொந்த படம் ஜப்பான்ல போய் எடுத்தார். அந்த படம் வெளியே வரது எவ்வளோ தொல்லை கொடுத்தாங்கன்னு தெரியும். எக்ஸ்போல போய் எடுத்தாரு நினைக்கிறேன். 3 கோடி பேர் அந்த இதில் அவர் அந்த உலகம்னு ஒரு பாட்டு வரும். அது பார்த்தீங்கன்னா அவர் எடுத்ததுலாம் அவர் டைரக்ஷனுக்கு எம்ஜிஆருடைய திறமைக்கு ஒரு சாட்சின்னு சொல்லலாம். அந்த இது அங்கே இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்தாண்டா இருப்பாங்க, 500 மீட்டரு 800 மீட்டருக்கு ஜூம் பண்ணி அவங்க பாட்டில் அங்கே ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இது டப்பிங்கில் அந்த பாட்டுக்கு அவங்க ஆடுறதுலாம் எவ்வளோ அது வேறு லெவலில் அந்த படம். அப்போ அது அவருடைய சொந்த படம் டைரக்ஷனு. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் சொந்த படம் டைரக்ஷனு. இது இல்லாமல் இத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு. அரசியல் வாழ்க்கை ஏதாவது தொய்வு வந்தது எம்ஜிஆருக்கு? அவர் 72 73லேயே வரும், ஜெயிக்கிறாங்க, பெருவெற்றி. அதுதான் நீங்கள் நேற்று இன்று நாளையில் தேர்தல் தான் பதில் சொல்லும் அப்படின்னு வரும் அந்த வரி. ஓகே, அந்த வரி வரும்பொழுது அப்படி நீட்டுவார், திண்டுக்கல் இடைத்தேர்தல் மாயாதேவர் வெற்றி அப்படின்னு அந்த போஸ்டர் வரும். அப்போ அந்த மாதிரி இது உடனே நீண்ட கால இதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி. இப்போ இவர் எடப்பாடி போகிறார், அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு உட்கட்டமைப்பு உள்ள ஒரு வண்டி. எம்ஜிஆர் காலத்தில் ஒரு ஸ்டுடி பேக்கர் நீங்கள் பார்க்கலாம், அது விஜயகாந்த் கூட அப்புறமா கொடுத்தாரு. அதில் ஒன்றுமே வசதிகள் கிடையாது. நீங்கள் அன்னைக்கு விடிய பிரச்சாரம் பண்ணலாம். ஆமாம், எம்ஜிஆர் அந்த மாதிரி விடிய பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, தேர்தல் இது பிரச்சாரம் போயிருக்காரு, பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு, பேட்டிகள் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ சொல்லுங்கள், ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்சிச்சான்னா அது அவதார் 2வா? இது ஒரு மேட்ரா? அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அரசியல் மக்களை சந்திக்கிறது, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது, நடப்பு அரசியல் பேசுறதுல விஜய்க்கு பலகீனம் இருக்கிறது. இந்த பலகீனத்தினால அவர் வெளியே வர மாட்டேங்குது. பெருசாக பார்த்துட்டோம்னா கேள்விகள் கேட்பாங்க, அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதோங்கிற ஒரு பயம் இருக்குது விஜய்க்கு. நீங்கள் சரக்கு இருந்தால் தானே சொல்ல முடியும் சார். நீங்கள் மேகதாட்டு அணை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, மேகதாட்டு அணை பற்றி தெரியணும். மேகதாட்டு அணை முதல்ல எங்கே இருக்குது, அது என்னென்ன பிரச்சனையை சந்திக்குது, உச்சநீதிமன்றம் ஆர்டர் என்ன இருக்குது, இல்லாட்டி உழப்பு ஓட்டுறது மாதிரி மேகதாட்டு அணை என்பது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு தடவை சட்டசபையில் அணைக்கட்டு தொகுதி எம்எல்ஏ கேட்குறாரு, எங்கள் அணைக்கட்டு தொகுதி எம்எல்ஏன்னு. அப்போது இவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக ராமலிங்கம்னு ஒருத்தர் இருந்தார். ஓகே, ஜெயலலிதா இதில் கொஞ்ச நாள் தான் இருந்தார். நான் சட்டசபையில் இருக்கிறேன். அவர் இருந்துச்சு, நான் அணைக்கட்டு தொகுதி சார்பாக பேசுகிறேன். அணைக்கட்டு தொகுதி நந்தகுமார் கேட்குறாரா? இல்லை வேற யாரோ ஒரு எம்எல்ஏ, அணைக்கட்டு தொகுதி எம்எல்ஏ. ஓகே, பாமகவோ எதோ நினைக்கிறேன். இவர் எந்திரிச்சு அணைக்கட்டு தொகுதியில் உள்ள அணை பிரச்சனையை நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படி இப்படின்ட்டாப்புல. ஜெயலலிதா அப்படியே சிரிக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் சிரிப்பு. அப்புறமா தான் அவருக்கு தெரியுது, ஓ அணைக்கட்டு தொகுதின்றது அணை பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த அவர் உழப்ப ஓட்டிட்டாருன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும். அவர் ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. இன்னொன்று, இந்த பெண் டீமு மற்றவங்களாம் இருக்காங்க. விஜய் பத்திரிகை சந்திக்கிறாருன்னா என்ன அடிக்கணும், என்ன கேள்வியை கொடுக்கணும், இது பண்ணணும். அதில் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா எப்படி ட்ராவல் பண்ணணும்னு தெரியணும். இந்த பயம்லாம் தான் காரணம் நம்ம வெளியே வரக்கூடாதுன்னு. நீங்கள் அரசியலுக்கு வரணும் 21க்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டார். ஓகே, அப்போ அப்போத்துலேருந்து நீங்கள் டெய்லி பேப்பர் படிக்கிறது, மற்ற விஷயங்கள் பார்க்குறது, மற்றவோட பேசுறது, ஒரு 10 பத்திரிகையாளர்களை செலக்ட் பண்ணி வச்சுட்டு பேசுறதுன்னா இந்த பிரச்சனை என்ன சார், இந்த பிரச்சனை இப்படி சார் இப்படி சார் அப்படி. கலைஞரும் சரி எல்லாருமே நாங்கள் சுயம்புவாங்க. அறிவுன்றது ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறது தான். ஒரு தகவலோ மற்ற இதுவோ அதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கணும், அவ்வளோதான் உங்கள் நாலேஜ். ப்ளஸ் நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும், இவ்வளோதானே. அப்போ இந்த விவகாரத்தில் நீங்கள் பயிற்சி ஒன்று தான் கொண்டு வரோம். விஜயகாந்த் எப்படி வந்தார், சினிமாவில் தான் நடிச்சிருந்தார். ஆனால் அவர் அரசியல் பேசும்பொழுது உங்களுக்கு எதாவது மிஸ் ஆச்சா? இவங்க ட்ரால் பண்ணாங்க, அவரை ப்ரொவோக் பண்ணால் அவர் கோவப்படுவார்ன்றதை மட்டும் கண்டுபிடிச்சிக்கிட்டு
அவரை ப்ரொவோக் பண்ற வேலையை தொடர்ச்சியா ட்ரோல் பண்ற வேலையை அவங்க அதுக்கு பார்த்தாங்க. பிறகு அவருடைய உடல்நிலை இதெல்லாம் வரும்பொழுது அவர் இன்னும் கொஞ்சம் இதாயிட்டாரு. அதை வந்து இவங்க ரொம்ப கேவலமா பண்ணி அதுல ஒரு அரசியல் செஞ்சாங்க. மற்றபடி நீங்க விஜயகாந்தோடைய ஸ்பீச் பழைய ஸ்பீச்லாம் பார்த்தீங்கன்னா பெஜாராயிடுவீங்க. ஒரு காலம் வரும் என் 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 காலம் வரும்னு ஒரு இது பேசியிருப்பாரு. வரலாற்று சிறப்புமிக்க ஸ்பீச். விஜயகாந்தோடைய ஸ்பீச் அப்படியே நெருப்பு பொறிப்பா இருக்கும். எல்லாருமே வந்து அரசியல் தெரிஞ்சுதான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஓகே. ஒண்ணுமே தெரியாம நம்ம வந்து அரசியலுக்கு வரணும்னு நினைச்சு வந்த ஒரே ஆளு விஜய் விஜய் மட்டும்தான். சரி, நீங்க வந்து தப்பு இல்லை, உங்க ஃபேம் ஏதோ நல்லதுன்னு நினைக்கிறீங்க வர்றீங்கன்னா நான் அதை உண்மையிலேயே வரவேற்கிறோம். ஆனால் உங்கள் கூட அதுக்கு அடுத்த ஸ்டைலில் இப்போ விஜயகாந்த் வந்தாருன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட இருந்தாரு. ஆமா, அவர் வந்து சட்டசபையிலேருந்து பல விஷயங்களை அது பண்ணார். இன்னும் பல தலைவர்கள் இருந்தாங்க கூட, வெளியிலேருந்து வந்தவங்கலாம் சேர்த்துக்கிட்டாரு. அதெல்லாம் இருந்தது. நீங்கள் ஒரு நான் சொன்னேன் 2000 சில்லற ஓட்டு வாங்கின ஒருத்தரை மன்ற செயல்பாடுகளில் சிறப்பாக செயல்பட்டார். அதில் 10 நிமிஷத்துல 8 நிமிஷம் உங்களை பற்றி தான் புகழ்ந்து பேசுவார்னா அவரை மட்டும் வச்சுக்கிட்டு அரசியல் நடத்தலாம்னு நினச்சேன். இதுதான் பிரச்சனை. ஸோ விஜய் 2 பேர் புச்சி ஆனந்தும் சரி, அதே போல ஜானோரிக்கு சாங்கும் ஏமாத்துறாங்க, மிளகா அரைக்கிறாங்க. அப்போ இவர்கள் என்ன இது பண்ணுறாங்க, இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேனா இவர் வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் ட்ராக் மாறிட்டோம். அப்போ இவர் டிஎம்கே வந்து நீங்கள் தனியாக நில்லுங்க. ஓகே. அது வந்து தனியாக நிற்கிறது. இனி வருங்காலத்தில் பிரச்சாரம் வரும்பொழுது திமுக எதிராக எவ்வளோ பண்ண போகிறாங்கன்றது நீங்களாம் பார்த்துக்கலாம். ஓகே. இது ஒரு பார்ட்டு. அப்போ திமுக சாதனையை சொல்ல முடியாமல் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுவாகவே இந்த பார்த்தீங்கன்னா இந்த 2, 3, 4 வருஷத்தில் மத்திய அரசு நோக்கி கையை காட்டுற வேலை தான் இருக்கும். மத்திய அரசை கொண்டு வந்து எதிரியாக காமிக்கிற வேலை தான் இருக்கும். மற்றபடி சாதனைன்னு பெருசாக சொல்லி பண்ணுற மாதிரி இல்லை. எல்லாரையும் மெம்பர் ஆக்குவோம், 2 கோடி பேர் எங்கள் இதில் இதுன்னு ஒரு மறுபடியும் ஒரு படம் காட்டுற வேலை. இதே படம் காட்டுற வேலை இன்றைக்கி டிவிக்கே ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் இல்லை நாளையிலேருந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர்களும் 2 கோடின்னு வாங்க. இப்போ இந்த 2 கோடி வாக்காளர்கள் மக்கள் தொகையை விட பெருசா இருக்கு. ஏடிஎம்கேவும் 2 கோடி காங்கிரஸ் எல்லாம் சொல்லி கணக்கு பார்த்தா தமிழ்நாடுடைய இது மக்கள் தொகை விட ரொம்ப பெருசா இருக்கு. ஜாதி இது சொல்லுவாங்களா, அந்த ஜாதியில 2 கோடி 1.5 கோடி பேர் 2 கோடி பேர் தமிழ்நாட்டு மக்கள் தொகையை விட அது 3 மடங்கு. ஆமா, அந்த மாதிரி ஆளாளுக்கு இது ஓட்டு போடும் போது தான் தெரியும் யாருக்கு எவ்வளவு வாக்கு வரப்போகுது. ஓகே சார். இந்த பக்கம் இவர் இன்னைக்கு எடப்பாடி ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, இவர்கள் நினைத்தார்கள் எடப்பாடிக்கு வந்து கூட்டமே வராது, நம்ம அதை வச்சு ட்ரால் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு கேஎன் நேரு பேசியிருக்காரு. இந்த சின்ன பசங்க சொல்லுவாங்கல்ல, நான் கூட்டம் வந்துருக்குது, இப்போ எங்கள் தலைவர் நாளைக்கு இதுக்கு வர போகிறார், திருவாரூருக்கு போக போகிறார், அப்போ பாருங்கள் கூட்டத்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோட் ஷோ பண்ண போகிறோம் வந்து இறக்கிடுவாங்க. இறக்கி எல்லா மாவட்டத்தையும் இறக்கி எல்லாருக்கும் அசைன்மெண்ட் நேரத்துக்கு போயிருக்கும். அதிலலாம் அவங்க பிரில்லியன்ட்டு. அப்போ அதில் ஒரு பெரும் கூட்டத்தை காமிச்சு பேச விட்ற ஏற்பாடு. மேட்ரு அது இல்லை, நீங்கள் எப்படி கான்வர்சேஷன் வச்சுக்கிறீங்கன்னு. இவர் இன்னைக்கு கூட பார்த்துட்டு நான் வரதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தேன். அங்கே அந்த இதோட உட்காந்து அவர் பேசுகிறார். கையில் எந்த குறிப்பும் இல்லை. அந்த சிறு குறு விவசாயிகள், இந்த பருத்தி இது எல்லாத்தை பற்றி பேசுகிறாரு, விரிவாக பேசுகிறாரு. பருத்தி காலையில் சூரிய ஒளிக்கு முன்னாடி பஞ்சு பிரித்தா எவ்வளோ இது, மதியானம் வெயில் வந்தோம்னு பிரிக்க முடியாதுன்றது உட்பட ரொம்ப நுணுக்கமாலாம் பல விஷயங்கள் பேசுகிறாரு. ஏர்போர்ட்டுக்கு நிலம் எடுத்தது விவகாரத்தில் என்ன நடந்ததுன்ற உட்பட அழகாக பேசுகிறார். பல விஷயங்கள் அவர் மின்சார கட்டணம் பற்றி பேசுகிறாரு. இப்படி இந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல, ஓகே, இது வந்து போக போக பேச ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துறது. ஓகே, அப்போ கோபம் வரும். இந்த கோபத்தை கிளப்பி, இதுதான் அரசியல். ஓகே. இப்போ இந்த சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு வரும்பொழுது நீங்கள் ஓரளவுக்கு ஒரு ரீச் ஆகிட்டு இருக்கும். இவர் செப்டம்பரில் தான் நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னா எந்த பயிற்சியும் இல்லை. இப்போ விஜய் வந்து பல இது சந்திச்சிருக்காரு. செப்டம்பர்லேருந்து ஆரம்பிக்க போகிறாருப்பா, நீங்கள் வேணால் முன்னாடி ஓடுங்கயா, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் செப்டம்பர்னா பிரச்சனை இல்லை. விஜய் இது வரைக்கும் மக்கள் சந்திப்பு பரந்தூரில் போனப்போ கூட ஒரு எழுதி வச்சதை ஒரு 10 நிமிஷம் பரந்தூரை பற்றி மட்டும் பேசிட்டு வந்தார். பரந்தூரில் போனால் நம்ம என்ன எதிர்பார்த்தோம், 1/2 மணி நேரம் அடிச்சு செதற போறாரு. ஃபர்ஸ்ட் மாநாட்டில் எப்படி பேசினாரோ அந்த மாதிரி அப்படி பேசுவாரு நாம எதிர்பார்த்தோம். பரந்தூரை பற்றி மட்டும் பரந்தூரில் போய் பரந்தூரை பற்றி 10 நிமிஷம் பேசுறதுக்கு எதுக்கு போகணும்? அப்போ இந்த மாதிரி பல பலகீனங்கள் அவர்கிட்ட இருக்குது. இன்னொன்று மனப்பாடம் பண்ணி பேசுகிற ஒரு நிலைமை, இல்லாட்டி பேப்பர் பார்த்து படிக்கணும். அப்போ இது என்ன, இப்போ ஜெயலலிதாவும் எழுதி வச்சு தான் படிப்பாங்க. ஆமாம், ஆனால் பேசுகிறவுடைய அந்த இது இருக்கும், நம்ம பேசுற உரையாற்றுறது ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸ்டாலினும் ப்ராம்ப்டர் எல்லாம் பார்த்தா படிக்கிறாரு, ஆனால் பேசுகிற ஒரு இதை கொண்டு வராங்க. இப்போ நீங்களும் அந்த இவர்கள் எடுக்கிற இது இருக்குல்ல அரசியல், அந்த அரசியல் விஜய் ரைட்டு படிக்கிறதுக்கோ பேசுறதுக்கு இருக்காருன்னா இவருடைய தீர்மானம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட டிஎம்கே உடைய ரிப்ளிகாவாக தான் இருக்குது. ஓகே, அவர்கள் என்ன பண்ணுறாங்களோ அதை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு பேச்சு இதுனா டிஎம்கே எப்படி எதிர்ப்பீங்க? டிஎம்கே ரிப்ளிகாவாக இருந்துக்கிட்டு தீர்மானம் பார்த்தீங்கன்னா நீட்டு மற்றதெல்லாம் மத்திய அரசு இது பண்ணுறவர் தான் இருக்குது தவிர மாநில அரசுக்கு எதிரான இந்த செயற்குள்ள தீர்மானங்கள்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ நாளைக்கே ஏதாவது நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா அதுலேயும் வந்து பலகீனம். ஓகே, கடைசி கேள்வி சார், இந்த அஜித்குமார் கேஸ் பொறுத்த வரைக்கும் பாலுங்கிறது ஹைகோர்ட் கிட்ட இருக்கு.
என்ன சார் லேட்டஸ்ட் அப்டேட்? இன்றைக்கி அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அஜித்குமார் விவகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு பெரிய இக்கட்டான ஒரு நெருக்கடியை சந்திச்சுது. முதல்வரே வந்து சாரிம்மா மன்னிப்புலாம் கேட்டாரு. போச்சு. அதில் வந்து 5 லட்சம் இழப்பீடு, 3 சென்ட் நிலம் ஃபேமிலிக்கு, அரசு வேலை ஆவின்ல அப்படின்லாம் இது பண்ணாங்க. இன்றைக்கி அதில் பல சாயங்கள் வெளுத்து போச்சு. இன்றைக்கி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்பொழுது ஏற்கனவே நீதிமன்றம் சில கேள்விகளை வச்சுருந்தது. சிடிஆர் ரெக்கார்டு வேணும், ப்ளஸ்ஸு எந்தெந்த அதிகாரிகள் மேலதிகாரி சம்மந்த நடவடிக்கை என்னென்னு வேணும், ப்ளஸ்ஸு இந்த வழக்கு சம்மந்தமாக மேஜிஸ்ட்ரேட்டு விசாரணை அந்த அறிக்கை தாக்கல் பண்ணணும். மேஜிஸ்ட்ரேட் விசாரணை அறிக்கை தாக்கல் பண்ணதில் ஏகப்பட்ட சாட்சியங்கள் 10 பக்கம் 15 பக்கம் ஒவ்வொரு சாட்சியங்களும் கொடுத்தது. அந்த எல்லாத்தையும் இதில் நடுவில் சாட்சிகளுக்கு பாதுகாப்பு வேணும். ஆமாம். இந்த சாட்சிகள் எல்லாத்தையும் நீதிபதிகள் படிச்சுட்டு இதில் குற்றம் நடந்திருக்கிறது அப்படின்றதுக்கு பூர்வாங்க இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஜட்ஜ்மெண்ட்டில் உறுதிப்படுத்திட்டாங்க. சிபிஐ விசாரணை ஏன் வேணும் வேணான்னு ஒரு 2 இது போச்சு. தாவேகா கூட செயற்குழு இதை போட்டிருந்தாங்க. இப்போ சிபிஐ விசாரணைனா சாத்தான்குளத்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் ஆச்சு, இது ஜட்ஜ்மெண்ட் வரல அப்படின்றப்போ இதுவும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்றப்போ நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு 1 மாதத்தில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும். சிபிஐக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. சிபிஐ அதிகாரிகள் யார் அப்படின்னு எனக்கு ஒரு 2-3 நாளில் சொல்லணும், லிஸ்ட்டை கொடுக்கணும், நியமிச்சு லிஸ்ட். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் யாரும் வரைக்கும் போட்டுடணும். ஏற்கனவே விசாரணை கிட்டத்தட்ட நடந்து முடிஞ்சிருக்குது. அவருடைய விசாரணை மேஜிஸ்ட்ரேட் விசாரணை அப்படியே கன்வெர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதுலேருந்து தான் ட்ராவல் பண்ணணும். அதில் பெருசாக ஒன்றும் நீங்கள் இவ்வளோ தான் சாட்சியங்கள் அப்படின்னா அந்த சாட்சியங்களை விசாரித்த அந்த இதுவும் இருக்குது. கூடுதலாக சிபிஐ பண்ணுறது ஃபாரன்சிக்கில் எடுத்தது அந்த இது எல்லாத்தையுமே மேஜிஸ்ட்ரேட்டு வாங்கி கலெக்ட் பண்ணியிருக்காரு. அதை அப்படியே சிபிஐட்ட ஒப்படைக்க போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாத்துக்குமே சிபிஐக்கு லைட்டாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான இதுதான். அப்போ 1 மாதத்துக்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு இது ஹியரிங் ட்ரையல் தான். இதில் நிகிதா நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா வருகிறார், நிகிதா பேசுகிறார், நிகிதா கல்லூரியில் ஜாயின் செய்து விட்டார். தெரியுதா எப்படி எவ்வளோ சாஃப்டன் ஆக்குறாங்க. பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ வீரபாண்டே பேட்டி எடுத்த நாடு தானே நம்ம நாடு. அப்போது இந்த விவகாரங்களில் நிகிதாவுடைய வழக்கையும் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு அடுத்த கட்ட இது. இன்றைக்கி விட கிண்டலா ஹென்றி திபேன் இனிமேல் நிகிதா பற்றி என்கிட்ட கேட்காதீங்க, நிகிதா பற்றி சிபிஐட்ட கேட்டுங்க, எங்கள்கிட்ட அந்த தொல்லையை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய வானலாகவே அதிகாரம் படைச்சவங்க மாதிரி இருக்காங்க. அதனால் சிபிஐ இதை பார்த்துக்கிட்டோம். 2வது இழப்பீடு சம்பந்தமாக அஜித்குமாருடைய வழக்கறிஞர் சொன்னது ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப இதுவாக இருந்தது. இவர்கள் உண்மையிலேயே சொன்ன சாரி உண்மையான சாரி இல்லை அப்படின்றதுக்கு அது உதாரணம். 5 லட்ச ரூபா இழப்பீடு. இன்னொரு வழக்கில் பொதுவாக வழக்குகளில் வந்து இந்த சில வழக்குகள் உச்சநீதிமன்ற வழக்குகள் வேறு வழக்குகளை மேற்கோள் காட்டி தான் சொல்லுவாங்க. அதில் இழப்பீடு 25 லட்ச ரூபா இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்து கொடுத்துருக்காங்க. இவர் 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சாரி உண்மையான சாரியா? 3 சென்ட் நிலம் கொடுத்துருக்காங்க. அது திருப்புவனத்துலேருந்து ஒரு 8-10 கிலோமீட்டருக்கு தள்ளி ஒரு காட்டு பகுதியில் சென்ட் 2000 ரூபா போகுமா? 3 சென்ட் எவ்வளோ? 6000. 3 சென்ட் நிலம் கொடுத்துருக்கேன்னு சொல்லுவீங்க. அப்போ இந்த சாரி என்ன சொல்லுவீங்க? அப்போ இவர்கள் வெளிக்கு இவ்வளோ ஊடகங்கள் பிரச்சனைக்கு டேமேஜ் கண்ட்ரோல் உண்மையாக உளப்பூர்வமாக பண்ணலை அப்படின்றதான் இது. அதையும் சரி பண்ணி கொடுக்கணும்னு கோர்ட்டில் இது பண்ணுறேன். கோர்ட்டு இழப்பீடு என்னன்னு சொன்னால் நான் மத்தியானம் 2:15 மணிக்கு மேலே சொல்கிறேன் அப்படின்றாங்க. அநேகமாக இப்போது அறிவிச்சிருக்கலாம். 25 லட்சம்ன்றது அவங்க சொன்னது, என்ன இழப்பீடுன்றது வரப்போகுது. வழக்கு விசாரணை அடுத்த கட்டம் எனக்கு 20ஆம் தேதி தள்ளி வச்சுருக்காங்க. அடுத்த ஹியரிங். அதில் எங்களுக்கு வந்து சொல்லணும் கோர்ட்டு கண்காணிச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகே அப்படின்னப்போ கோர்ட் டைரக்ஷனில் இந்த விவகாரம். அப்போ எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு கோர்ட்டுடைய எஸ்ஐடியை கோர்ட்டு கண்காணிச்சு வந்ததோ அதே மாதிரி. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசு தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக விஜய் திணைத்து போட்டிங்கிற காரணத்துக்கு பின்னாடி திமுக இருக்காங்க, விஜய் 2 பேர் வந்து தவறாக மிஸ்கைட் பண்ணுறாங்கன்னு டிவிகேக்குள்ளே நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் எனக்கு கொடுத்து பேசியமைக்கு நன்றி முத்தலிப் சார். நன்றி.